யா மோனிகா. கலாய்க்கிறீங்களா எல்லாருமா சேர்ந்துன்னு? எனக்கு சளி பிடிச்சிருக்குங்க. அப்படிதான் தூங்கும்போது மூச்சு விடுவேன். நீ பப்ளிசிட்டி பண்றதே வேலையா போச்சுடடி உனக்கு. இந்த அக்கீல காணோம். கீழே தூக்கம் வந்துடும். ஹாய் மெர்சல். பிங்கி ஸ்மெல் போகிறது பத்தியா? குட்டி மூக்கு. சாப்பிடணுங்க. நீங்க சாப்பிட்டாச்சா? ఏం డాడీ వ్యూ లేదా అసలు? ఒకదానికి ఖర్చు ఇదేం ఉండదు. தேவா டெய்லி வந்து அதே கேள்வி கேட்குறீங்க. பஷீர் இல்லைப்பா, சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? దీంట్లో అసలు లేదు. வால்யூம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? எஸ்கேடி எஸ்பிடி எஸ்பிடி சதீஷ் சார் எஸ்கேடி கூப்பிட்றாங்க. எஸ்பிடி என்ன ஃபீனிக்ஸ் கலாய்க்கிறீங்களோ? சாப்பிட்டீங்களா? சோக்கு நல்லா இருக்கு, சிரிச்சுக்கலாம். அப்புறம் சிரிப்போம். என்ன ஃபீனிக்ஸ் கரெக்ட் தானே? எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். எடுத்துட்டேன். சாப்பிட்டேன் சார். எப்போ போய் சாப்பிட்டீங்க? ஓகே. யூடியூப் பொறுத்தளவுக்கு திடீர்னு வியூ கொடுக்குறாங்க. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு வியூ ஸ்டாப் பண்ணுற வெறும் 10லேயே நிற்கிது மணிக்கணக்கு. அப்புறம் என்ன நியாயம்ப்பா, என்ன நியாயம் இதெல்லாம்? ஓ, காலையிலே சண்டே அதுவும் 6:30க்கு வச்சிடுறீங்களே. அப்படின்னா 6:30க்கு போனோம்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5:45 வைக்க பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் தம்பி அவர்களே. யார் அது? எஸ்கேடி. என்ன டாடி சொன்ன? எஸ்கேடியா? எஸ்பிடி. ஓ, பி நீ சேர்த்துட்டியா? மதியம் என்ன சாப்பிட்டேன்? சாம்பார் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதியம்? அப்புறம் பண்ணுங்க போயிட்டு. ஓகே எஸ்கேடி, பண்ணுங்க போங்க. இப்போ பண்ணி வச்சா தான் காலைலக்கு ஈஸியாக இருக்கும். காலைல எழுந்திரிச்சு அவசர அவசரமாக எல்லாத்தையும் ஒரே டைம் பண்ண முடியாதுல்ல. ஒரு சில வேலைகளை நம்ம நைட்டு செஞ்சு வச்சுக்கிட்டா தான் காலையில் கிளம்புறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுவே ஹெல்ப் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மீன் குழம்பா? ஓகே. மீன் குழம்புக்குலாம் நான் கொஞ்ச நாள் லீவ்